அல்லேலூயா. இப்போ வசனம் சொல்றது, நான் சுத்தமான ஜலத்தை எப்ப தெளிப்பேன்னா, இருதயத்தில் இருக்கிற இந்த அசுத்தம் விலகணும், இருதயத்தில் இந்த நரகலான விக்கிரக வல்லமைகள் விலகணும். அல்லேலூயா. எது விக்கிரக வல்லமையா இருதயத்தில் இருக்குதுன்னு காமிக்க போகிறேன் நான். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை நித்தமும் கவனிக்கிறவரா இருக்கிறார் கர்த்தர். நம்ம வெளி வாழ்க்கை எப்படி ஒண்ணா இருக்கலாம், நம்முடைய வெளி சூழ்நிலை எப்படி ஒண்ணா இருக்கலாம், ஆனா உள்ள இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயங்களும் உள்ளந்தரியங்களும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் என்று அவருக்கு பெயர். சீஷர்கள் போகிறாங்க, எல்லாம் சண்டை வந்துருச்சு, யாரு பெரியவன்ட்டு. திரும்பி இயேசு என்னடா சண்டைன்னு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, இல்லை ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அவர் கரெக்டாக சொல்றாரு, என்னன்னா உங்களில் பெரியவனா இருக்கிறவன் முதல்ல என்ன சொல்றது, ஊழியனா இருக்க கற்றுக்கொள். அல்லேலூயா. ஒருவரும் அவருக்கு நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். விசுவாசிக்கு நாளையில சொல்லுங்களேன், இருதயம் சரியா இருந்தா எல்லாமே சரியா. அதான் எரேமியா சொல்லுது, இருதயம்